அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழகத்தை ஆட்சி செய்த முதல்வர்களை பற்றி தான் பார்க்கணும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கேன். தமிழ்நாடு என்று இருக்கிற நமது மாநிலம் முன்பு மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்டது. அப்போது 1920 இரட்டை ஆட்சி முறை என்று ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது டுவார்கி. அந்த ஆட்சி முறையை முதல்வர் என்று கூறாமல் பிரீமியர் என்று கூறினார். அந்த மாதிரி வந்தவங்களை தான் பார்க்க போறோம். சுப்பராயலு ரெட்டியார் 1920 1921 வரை நீதி கட்சி சார்பாக பிரீமியரா இருக்காரு. அதுக்கப்புறம் பணிக்கல் அரசர் ராமராயலிங்கர் 1921 முதல் 1926 வரை அவரும் நீதி கட்சி சேர்ந்தவர் தான். அதுக்கப்புறம் பி சுப்பராயன் 1926 1930 அவர் சுயேட்சை. அதுக்கப்புறம் பி முனுசாமி நாயுடு 1930 1932 அவர் நீதி கட்சியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பொப்பிலி அரசர் ராமகிருஷ்ண ரங்காராவ் 1932 1936 வரை நீதி கட்சி சார்பாக பிரீமியரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பி.டி. ராஜன் 1936 நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு அவர் 1937 இடைக்கால அரசு பிரீமியரா இருந்தார். அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1937 முதல் 1939 வரை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரீமியரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் ஆட்சி என்பது நடைமுறைக்கு வந்தது. அது என்ன ஆளுநர் ஆட்சி அப்படின்னா, அப்பொழுதுதான் இரண்டாம் உலக போர் ஆரம்பித்த காலம். அதாவது 1939 முதல் 1946 வரை ஆளுநர் ஆட்சியை தமிழகத்தில் நடைபெற்றன. ஏனென்றால் இரண்டாம் உலக போர் முழுவதுமாக இந்த ஆண்டுகளில் நடைபெற்றது. அதனால் ஆங்கிலேயர்களே தங்கள் கட்டுப்பாட்டில் இந்தியாவை முழுக்க கொண்டு வந்த காரணத்தால் தமிழ்நாட்டில் பிரீமியர் என்ற ஒரு இதை எடுத்து விட்டுட்டு ஆளுநர் ஆட்சியே அமலில் இருந்தது. அதன் பின் த பிரகாச என்பவர் 1946 1947 வரை இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக பிரீமியர்ல இருந்தார். இவைதான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக முதல்வர், அதாவது பிரீமியர் என்று இருந்தனர். அடுத்த வீடியோல நம்ம தமிழக முதலமைச்சர் சுதந்திரத்துக்கு பிறகு யாரெல்லாம் இருந்திருக்காங்க, எந்தெந்த காலங்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை ஆதரியுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.